ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரேபியன் சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோகான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஒரு கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல சார், நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த எவாப்ரேட்டர் காய் பின்னாடி பேக்கில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேன் லீஃப்லாம் உடையாமல் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓரளவு கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் ஒயரிங் மட்டும் எலி கடிச்சிருந்தது. அதை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணோம். மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஆம்ஸ் எடுக்குதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம். ஆன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரிட்ஜு. ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இந்த ஃபேன் வருதா இல்லைன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேனை செக் பண்ணோம். ஃபேனை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேனும் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிது. சரி ஓகே, அப்போவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கீழேயுமே லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, ரெண்டு கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், தண்ணி வச்சுட்டு செக் பண்ணலாம், ஐஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் மட்டும் தண்ணி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் கூலிங் வந்திருக்கும் உங்களுக்கு, லைட்டாக அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அப்படின்றதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே, மறுபடியும் ரிமூவ் பண்ணதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய மறுபடியும் அதே மாதிரி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு காலையில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம், ஆன்லேயே விட்டுட்டு போயிட்டோம். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:45 சம்திங் அந்த மாதிரி வந்தோம். வந்து பார்த்து செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஐசிங் தெரியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் ஆகிடுச்சு. பட் வந்து 85% மட்டும் தான் ஐஸ் ஆச்சு, ஃபுல்லாக ஐஸ் ஆகலை. ஸோ இதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொம்படி சரௌண்டிங் ஏரியா, பொம்படி பாப்பிரெட்டிப்பட்டி, வயநாத்தம் இந்த மாதிரி ஏரியாவில் உங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதாவது யூஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல விலைக்கு எடுத்துப்போம். ஓகே, தேங்க்யூ.